பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரோமருடைய நிருபம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக, கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டார். ரோமர் 14:1 விசுவாசத்திலே பலவீனம் உள்ளவரை சேர்த்து கொள்ளுங்கள் என்று ஒரு ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆலோசனை சொல்கிறார். பிரியமானவர்களே, விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கிறது அப்படின்னா என்ன? சில நேரங்களில் தாழ்வு மனப்பான்மை கொண்டு வரும். விசுவாசத்தில் யாரெல்லாம் பலமாக இருக்காங்களோ அவங்களோட சேர மாட்டாங்க. தங்களுக்கு தாங்களே வெட்கப்பட்டு கொள்ளுவாங்க. அதனால் ஐக்கியப்பட மாட்டாங்க, தனியாக இருப்பாங்க. சில சமயங்களில் விசுவாசத்தில் பலமுள்ளவங்க விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கிறவங்களை ஏளனமாக நினச்சி, அதாவது பரியாச பொருளாக நினச்சி அவங்களோடு சேராமல் அவங்களையும் தங்கள்கிட்ட சேர்க்காம தனித்தே இருப்பாங்க. யாரோடு யாரும் ஒண்ட மாட்டாங்க, ஐக்கியப்பட மாட்டாங்க. விசுவாசிகள் தாங்களே தனியாக இருந்தால், பிரிஞ்சு இருந்தால் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட முடியாது. விசுவாசிகள்கிட்ட ஒற்றுமை வேணும், ஐக்கியம் வேணும். ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாக இருக்கணும். ஒவ்வொரு விசுவாசியும் அடுத்த விசுவாசியை ஏற்றுக்கொள்ளணும். கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொண்டார் இல்லையா? அந்த மாதிரி நாமும் மற்ற விசுவாசிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் ஏற்றுக்கொள்ளணும்? அப்பொழுது தான் தேவன் மகிமைப்படுவார், தேவனுடைய நாமம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம மேலே எப்படி அன்பாக இருக்காரோ அதே போல் நாமளும் மற்ற விசுவாசிகளை ஏற்றுக்கொண்டு அவங்க மேலே அன்பாக இருக்கணும். அன்பாக இல்லாமல் இருந்தால் அது கிறிஸ்துவின் உபதேசம் அல்ல. கிறிஸ்து நம்ம சகோதரராக, சிநேகிதராக, நம்முடைய குடும்பத்தின் நெருங்கிய அங்கத்தினராக நம்மளை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு. நாம் அந்நியர்களாக, பரதேசிகளாக, சத்துருக்களாக இருந்த பொழுது தான் கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொண்டார். அவர் நம்மோடு ஐக்கியமாக இருக்கார். நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது கிறிஸ்து நமக்காக தன்னுடைய ஜீவனையே ஒப்பு கொடுத்தாரு. அதனால் நாமும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படியாக ஒருவர் ஏற்றுக்கொள்வோம். காரணம், கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டார். ஆமென்.